ஹலோ மக்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவியை பார்க்க போகிறோம். படத்தை ஓப்பன் பண்ணால் ஒரு ரெஸ்டாரண்ட் காட்டுறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் வெயிட்ரஸாக ஒர்க் பண்ணுறா. அவள் பேர் கேட்டி. அவர் கஸ்டமருக்கு ஃபுட் கொண்டு போயிட்டுருக்கா. அந்த கஸ்டமர் ஒரு பையன். அவன் படிச்சுட்டே அந்த டேபிள்லேயே படுத்து தூங்கிட்டான். இவள் ஃபுட்டை கொண்டு போய் வச்சுட்டு எழுப்பி என்னாச்சு டயர்டா அப்படின்னு கேட்குறான். அப்புறம் என்ன படிக்கிற அதெல்லாம் கேட்குறான். அவனும் சொல்கிறான். பேசி முடிச்சுட்டு சரி வேறு ஏதாச்சும் சாப்பிட வேணும்னா சொல்லு அப்படின்னு உள்ளே போயிட்டான். இப்போ அடுத்த சீனில் 2 பேரும் காரில் உட்காந்து ரொமான்ஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். படிக்கிறப்பவே மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஹஸ்பண்ட் பேர் ஆடம். இப்போ கேட்டி எனக்கு பிரேக் முடிஞ்சிருச்சுப்பா நான் உள்ளே போகணும் அப்படின்றா. அதுக்கு ஆடம் இருந்துட்டு நீ நைட் ஷிஃப்ட் பண்ணுறது எப்போப்பா ஸ்டாப் பண்ண போகிற அப்படின்னு கேட்குறான். அதுக்கு என்ன பண்ணுறது கொஞ்ச நாளைக்கு தானே நீ நல்லா படித்து முடிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போ அப்புறம் என்ன படிக்கவே அப்படின்றான். கண்டிப்பாக எனக்கு வேலை வந்ததும் உன்னை படிக்க வைக்கிற அப்படின்னு நல்லா 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்காக பேசிட்டு இப்போது கிச்சன் வழியாக உள்ளே போகிறாங்க. யாரோ கத்துற சத்தம் கேட்குது. காசை கொடு அப்படின்னும் கேட்குது. இவங்க மறைஞ்சு நின்று பார்க்குறாங்க. பார்த்தா திருடன். அவன் ஒரு ஸ்டாஃப் அட்டாக் பண்ணிட்டு இன்னொரு ஸ்டாஃபை கண்ணை வச்சு மிரட்டி காசை கேட்குறான். அதை பார்த்ததும் ஆடம் ஒரு பேனை எடுத்துகிட்டு போக போகிறான். இல்லை வேணாம் போகாதன்னு கேட்டி சொல்கிறான். நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு சோஃபா பின்னாடி டேபிள் பின்னாடிலாம் மறைஞ்சு மறைஞ்சு திருடன் பின்னாடி போய் நிற்கிறான். அவனும் திரும்புகிறான். இவன் அந்த பேனை வச்சு ஒரு அடி அடித்து கீழே தள்ளி கண்ணை பிடுங்கிட்டான். அடுத்த சீனில் போலீஸ்லாம் வந்துட்டாங்க. கேஸ் ஆக்குறாங்க. மீடியாவில் ஒரு பையன் தைரியமாக திருடனை அட்டாக் பண்ணியிருக்கான்னு புகழ்ந்து தள்ளுறாங்க. அது போக ஒரு ஸ்டாஃப் இறந்தனால அந்த ரெஸ்டாரண்ட்டை டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் நடந்து முடிஞ்சு 4 மந்த்ஸ் கழிச்சு காட்டுறாங்க. கேட்டி ஒரு பங்களாக்கு வரா. அவளை கீ போட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறா. கிச்சனில் போயிட்டு டீ எல்லாம் போட்டுட்டு நியூஸ் பேப்பர்லாம் எடுத்துகிட்டு மேலே போகிறா. அங்கே ஒரு வயசானவர் இருக்கார். அவர் பேர் லெனட். அவருக்கு தான் இப்போ கேர்டேக்கராக இவ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. அவர் பால்கனியில் நின்றுட்டு கார்டனையே பார்த்துட்ருக்காரு. இவ குட் மார்னிங் அப்படின்ட்டு அந்த டீ அவர்கிட்ட கொடுக்குறா. அவ்வளோ பெரிய பங்களாவில் அவர் தனியாக தான் அங்கே இருக்கார் போல். அது மட்டும் இல்லாமல் இவர் பெரிய பணக்காரர் வேறு. இவளை பார்த்ததுமே ஒரு ட்ரீயை காட்டி அது நான் பிறந்தப்போ எங்கள் அப்பா வச்சது 88 வருஷத்துக்கு முன்னாடி. எங்கள் அம்மா இருந்த வரை இந்த கார்டன் எவ்வளோ அழகாக பார்த்துப்பாங்க தெரியுமா. எங்கள் கார்டனை பார்க்குறதுக்கே நிறைய பேர் வீட்டுக்கு வருவாங்க. இப்போ பாரு எப்படி இருக்குது. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை வேற வச்சேன். அவன் பேர் ஈத்தன். அவன் கொஞ்ச நாளைக்கு வந்தான். அப்புறம் எங்கே போனானே தெரியல அப்படி சொல்லிவிட்டு சரி நீ எனக்கு கேர்டேக்கராக ஜாயின் பண்ணி இன்னையோட 4 மந்த்ஸ் ஆகுது. ஹாப்பி ஆனிவர்சரி. நீ வந்ததுலேருந்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவள் சிரிச்சுக்கிட்டே சரி இந்தாங்க டேப்லெட் போடுங்க அப்படின்னு கொடுக்குறான். அடுத்த சீனில் ஆடமோ கேட்டியோ அவங்க வீட்டில் டின்னர் சாப்பிட்டுட்டே பேசுகிறாங்க. ஆடம் இருந்துட்டு சில வீக்ஸில் எனக்கு இன்டர்வியூ வந்துடும் அப்படின்னு சொல்கிறோம். எனது இன்னும் சில வீக்ஸ் ஆகுமா. ஆல்ரெடி ஸ்டூடெண்ட் லோன்லேருந்து எனக்கு கால் வந்தது. நீ நாளைக்கு அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லு மணி கொடுத்துட்றேன்ட்டு. அது மட்டும் இல்லை கிரெடிட் கார்டு பில் ஹெல்த் இன்சூரன்ஸ்னு எல்லாமே டெப்டில் இருக்குது நம்மளுக்கு. இப்போ நம்மளுக்கு ரொம்ப மணி தேவைப்படுது அப்படின்னு புலம்புறா. நீ எதுக்கு கவலைப்படுறமா நான் பார்த்துக்கிறேன்றா ஆடம். என்னது நான் கவலைப்படாமல் வேறு என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்னு இவ கத்துறா. அவள் சமாதானப்படுத்துறதுக்கு ஆடம் கிட்ட வரப்போ அவள் பிடிச்சி தள்ளுறா. அப்போ பிளேட்டில் பட்டு கீழே விழுந்து உடஞ்சிருது. சரி இரு நான் க்ளீன் பண்ணுறேன்னு ஆடம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். நீ எப்போவுமே நான் சொல்கிறது கேட்க மாட்டேங்கிற. அந்த தீஃபை பிடிக்காதுன்னு சொன்னேன் கேட்டியா. அவனை பிடிக்க போய் அவனுக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா செத்து போயிருந்தா நான் தனிமையில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு யோசிச்சியா அப்படின்லாம் கத்துறா. ஆடம் இருந்துட்டு கேட்டி அது நடந்து 4 மாதம் ஆகுது இன்னமும் ஏன் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்றா. ஆமாம் நீ நான் சொல்கிற எதுவுமே கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு கோவப்பட்டு கீ எடுத்துகிட்டு எங்கேயோ போகிறான். இந்த டைமில் எங்கே போகிற அப்படின்னு கேட்டதுக்கு நான் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்போ நைட் லெனட் வீடை காட்டுறாங்க. அவருக்கு எதுவும் சத்தம் கேட்குது. ஒரு கட்டையை எடுத்துகிட்டு மெதுவாக கீழே இறங்கி வந்து ஸ்லோவாக மெயின் டோர் ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்து ஷாக் வராரு. அங்கே கெட்டி உட்காந்துருக்கான். கெட்டி இவரை பார்த்த உடனே ஏன் என்னாச்சு ஏன் கட்டையை தூக்கி வந்துட்டுருக்கீங்க அப்படின்றா. இல்லை கொஞ்ச நாளாக எனக்கு ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. கீழே யாரோ வந்துட்டு போகிற மாதிரி. அதான் இன்றைக்கும் கேட்டது. கீழே வந்து பார்க்குறதுக்குள்ளே நின்றுச்சு. சரி நீ இந்த டைமில் எங்கே என்ன உட்காந்து பண்ணிகிட்ருக்க அப்படின்றாரு. ஒன்றும் இல்லை கொஞ்சம் திங்க் பண்ணலாம் தான் வந்தேன் அப்படின்றாரு. சரி உள்ளவா அப்படின்ட்டு 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு மணி ப்ராப்ளம் பற்றி தெரிஞ்ச உடனே நீயும் நானும் என்ன பேசிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் நல்லா ஷேர் பண்ணிப்போம் தானே பேசிக்கிட்டோம். இதை பற்றி ஏன் என்கிட்ட சொல்லலை. நான் உனக்கு மணி கொடுத்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றாரு. அதெல்லாம் தேவையில்லை. ஆடமுக்கு ஒரு ஜாப் இருந்தால் போதும் நாங்கள் சமாளிச்சுப்போம் அப்படின்றா. சரி நாளைக்கு காலைல ஆடம் என்னை வந்து பார்க்க சொல்லுன்றாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆடம் கூட்டிகிட்டு வரா. லெனட் ஆடம் 2 பேரும் நின்றுட்டு கார்டனில் பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டி உள்ளே இருந்து பார்த்துட்ருக்கா. அந்த நேரம் யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. இவ போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு ஆள் நிற்கிறான். நான் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட். என்னோட கிளையண்ட் நியூவாக இந்த சிட்டிக்கு வந்திருக்காங்க. அவங்க இந்த பக்கம் போகிறப்ப இந்த பில்டிங் பார்த்தாங்க. அவங்க வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க. நான் அவன் பாட்டியே பேசிகிட்டே போகிறான். ஒரு நிமிஷம் சாரி இந்த பில்டிங் சேலுக்குலாம் இல்லை அப்படின்றா. நீங்கள் தான் இந்த பில்டிங் ஓனரான்னு கேட்டதுக்கு நான் இல்லை தான் ஆனால் எனக்கு நல்லா தெரியும் ஓனரோட பரம்பரை சொத்து இது. கண்டிப்பாக அவர் இந்த வீடை வந்து செல்லாக பண்ண மாட்டார் அப்படின்றா. சரி ஏதாச்சும் மைண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா இந்த நம்பர் கால் பண்ணுங்க அப்படின்னு விசிட்டிங் கார்டை கொடுக்குறா.
சான்ஸே இல்ல தான். ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நான் வேணா கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ டோர க்ளோஸ் பண்ணிடுறா. இத பத்தி ஆடம் கிட்ட ஈவினிங் அவ வீட்டுக்கு போனதும் பேசிட்டு இருக்கா. ஆடமும் லெனர்ட் வந்து கார்டனிங் ஒர்க் எனக்கு குடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்ப 2 பேரும் நெக்ஸ்ட் டே ஒண்ணா வந்து ஒர்க்குக்கு போறாங்க. அவ எப்பவும் போல பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு போறா. அவர் அட்டிக்ல உட்காந்து மியூசிக்க கேட்டுட்டு இருக்காரு. இவ போனதும் நீயும் கொஞ்ச நேரம் உட்காரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஏதோ கேஷுவலா டாக் பண்ணிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆடம் வெளியே கார்டனிங் பண்ணிட்டு இருக்கான். இப்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்ப இவங்கள யாரோ ஃபாலோ பண்ணிட்டு போற மாதிரி காட்டுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே 2 பேரும் அவர் வீட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ காலிங் பெல் அடிக்குது. கேட்டி போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அங்கே ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் வேறு யாரும் இல்லை, கேர்டேக்கர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற ஏஜென்சியில் ஒர்க் பண்ணுறவர். கேட்டியும் அவங்க தான் அனுப்பியிருப்பாங்க, அதனால செக் பண்ண வந்திருக்காரு. கேட்டியும் அவரை கூட்டிகிட்டு போய் லெனர்ட் கிட்ட விட்டுட்டு சரி நீங்கள் 2 பேர் பேசுங்கன்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் குக் பண்ணலான்னு போகிறா. அந்த டைம் கரெக்டாக ஆடம் வந்துட்டு எனக்கு பசிக்குதுன்னு வரா. இப்போ எதுக்கு நீ உள்ளே வந்த, ஏஜென்சிலேருந்து ஆள் வந்திருக்கு, நீ ஹஸ்பண்ட் தெரிஞ்சது அவ்வளோதான் முடிஞ்சது. கேர்டேக்கராக ஒர்க் பண்ணுறவங்க அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல ரிலேட்டிவ்ஸ் யாரையுமே வந்து வேலைக்கு வைக்கக்கூடாது, அது ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிடுறா. இதுக்கப்புறம் லெனர்ட் கிட்ட பேசி முடிச்சுட்டு அந்த ஆள் கீழே வராரு. அவரை வழி அனுப்ப கெட்டியும் வரா. பரவாயில்ல 2 பேரும் க்ளோஸ் ஆகிட்டீங்க போல், உன்னை பற்றி அவர் நல்லா சொல்கிறாரு அப்படின்னோடனே ஆமாம் எனக்கும் இங்கே ஒர்க் பண்ண ரொம்ப பிடிச்சிருக்குன்றா. அவர் திரும்புகிறப்போ ஆடமை பார்த்து இது யார் அப்படின்றாரு. இது வந்து பார்ட் டைம் கார்டனர் லெனர்ட் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னோடனே சரி ஓகேன்னு கிளம்பிட்டார். இப்போ கேட்டி லெனர்டுக்கு லஞ்ச் கொண்டு போகிறா. அவர் இந்தா நீ நல்லா பண்ணுற வேலைக்காகன்னு சொல்லிட்டு சேலரி செக்கை கொடுக்குறாரு. இவ்வளோ தேங்க்யூன்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணாமல் எடுத்துகிட்டு போயிடுறா. ஈவினிங் வேலை முடிச்சுட்டு ஆடமும் கேட்டியும் நேராக பேங்க்குக்கு போகிறாங்க டெபாசிட் பண்ணலாம் அமௌண்ட்டுன்ட்டு. அப்போ தான் செக் எடுத்து பார்த்து கேட்டி ஷாக் ஆகுறா. $7,000 செக் எழுதி கொடுத்துருக்காரு. அதை ஆடம் கிட்டயும் காட்டுறா. எதுக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காருன்றா. என்னால் தான், நான் தான் மணி ப்ராப்ளம் பற்றி அவர்கிட்ட சொன்னேன் அப்படின்னதுக்கு இதெல்லாம் போய் எதுக்கு அவர்கிட்ட சொல்கிற நீ, மணி கேட்டி அவர்கிட்டனதுக்கு நான் மணியெல்லாம் வந்து வேண்டான்னு தான் சொன்னேன், ஜாப் மட்டும் கொடுத்தா போதும் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு சரி இரு நான் அவர் கால் பண்ணி கேட்குறேன்னு காலும் பண்ணுறா. அவர் காலே அட்டன் பண்ணலை. சரி இப்போ என்ன செக் எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாமான்னு கேட்குறா. நம்ம போய் செக்கை கொடுத்து செக்கை மாற்றி வாங்கிட்டு வரதுக்குள்ளே பேங்க்கே க்ளோஸ் ஆகிடும், இன்றைக்கி பில்ஸ் எல்லாம் கட்டலைன்னா அவ்வளோதான், எல்லாம் வீட்டுக்கே வந்துடுவாங்க. நம்ம ஒன்று பண்ணலாம், இப்போதைக்கு வந்து டெபாசிட் பண்ணி நம்ம பில்ஸ் எல்லாம் வந்து செட்டில் பண்ணலாம். அதுக்கப்புறம் மிச்ச அமௌண்ட்டை செக் எழுதி எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட நாளைக்கு கொடுத்துருன்னே அவளும் அதே தான் பண்ணுறான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் வழக்கம் போல் 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க. ஆடம் கார்டனிங் பண்ணிட்டு இருக்கான். கேட்டி டீ டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு லெனர்ட் ரூமுக்கு போய் செக் பண்ணுறான். அங்கே அவர் இல்லை. சரி அட்டிக் போய் பார்க்குறா. அங்கே அவர் சேரில் உட்காந்துருக்காரு. பக்கத்தில் போய் டீ ட்ரேவை வச்சுட்டு அவரை நோட் பண்ணுறா. அவர்கிட்ட எந்த ஒரு அசைவும் இல்லை. பல்ஸை செக் பண்ணுறா. பல்ஸும் இல்லை. அவர் ஃபேஸ் மாறுது, இறந்துட்டார் போல். உடனே அழ ஆரம்பிக்கிறான். ஆடமாக உள்ளே வந்துடுறான். வந்து இவளை சமாதானப்படுத்துகிறான். அப்போ தான் நோட் பண்ணுறான் அவருக்கு பக்கத்தில் கீழே ஒரு கீ விழுந்து கிடக்கிறத. அந்த கீயை எடுத்துட்டு என்ன கீன்னு வந்து சுற்றி முற்றியும் பார்க்குறான். அங்கே ஒரு ட்ரங்க் பெட்டி இருக்குது, அதோட லாக் ஓப்பனில் இருக்குது. அது என்னன்னு போய் பார்க்குறான். பார்த்தா இவரோட எங்கேஜ் ஃபோட்டோஸ்லாம் அதில் இருக்குது. கேட்டியும் கூப்பிட்டு காட்டுறான். 2 பேரும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேட்டி சொல்கிறான் சரி போதும் மூடி வை, அவரோட பாக்ஸ் எல்லாம் நம்ம இப்படிலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது, போதும் இவ்வளோ நேரம் பார்த்துன்னு. இவனும் வந்து சரி ஓகேன்னு மூட போகிறப்போ அதுக்கு கீழே இன்னொரு பாக்ஸ் இருக்கிறத பார்க்குறான். ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக பணம் இருக்குது. 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க, எங்கேருந்து இவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஆடம் சொல்ல ஆரம்பிக்கிறான் இப்போ போலீஸ் வந்து இந்த பணம்லாம் பார்த்ததுனா எடுத்துகிட்டு போய் சும்மா லாக்கரில் தான் வைப்பாங்க, அது வேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு நம்மளுக்காச்சும் யூஸ் ஆகும்ல அப்படின்றான். அதெல்லாம் தப்பு, நம்ம பண்ணக்கூடாதுன்றா. அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுனா எப்போவுமே அவருக்கு பிடிக்கும், அப்படி பண்ணுறாருன்னே வச்சுக்கோயேன் அப்படின்றான். சரி ஓகே அப்படின்னா எடுத்துக்கலாம், ஆனால் ஒன்று அதனால் நீ வந்து எந்த ஒரு தப்பான வழியிலையும் போயிடக்கூடாது, எனக்கு ப்ராமிஸ் பண்ணி சேஃபாக இருப்பேன் அப்படின்றான். அவனும் ப்ராமிஸ் பண்ணுறான். சரி இப்போ 2 பேரும் இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ போலீஸ்லாம் வந்துட்டு அவர் பாடியை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ ஒரு லேடி போலீஸ் மட்டும் இவங்ககிட்ட வந்து ஃபார்மாலிட்டி கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க. சரி ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருன்னா இவர் கூட கான்டாக்டில் இருக்காங்களான்னு கேட்டதுக்கு இவருக்கு ஃபேமிலின்னு யாரும் இல்லைங்க மேடம், ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு நான் இறந்தேன் அப்படின்னா என்னோட சாம்பல் கொண்டு வந்து இந்த கார்டனில் போடணுன்ட்டு. அப்படி கேட்ட உடனே சரி நாங்கள் பார்க்குறோன்னு அவங்களும் போயிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே கேட்டி ஆடம் கிட்ட சொல்லிட்டு ஏஜென்சி ஆஃபீஸ்க்கு போகிறா. அங்கே போய் அந்த ஏஜென்சி ஒர்க்கர் ஒருத்தர் வந்திருப்பார்ல அவரை மீட் பண்ணுறா. இவளை பார்த்த உடனே லெனர்ட் இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்டேன், சாரி அப்படின்றாங்க. ஆமாம் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு. சரி ஓகே எனக்கு வேறு அசைன்மெண்ட் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணுறீங்களான்னு கேட்டதுக்கு சாரிம்மா கம்பெனி பாலிசி படி நீ ஒர்க்கில் இருந்தப்போ அவர் இறந்துருக்காரு, ஸோ போலீஸ் வந்து இது நேச்சுரல் டெத் தான் அப்படின்னு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குற வரைக்கும் வேறு எங்கேயும் நான் அசைன் பண்ண முடியாதுன்ட்டாரு. அது கேட்டு அவளால் ஒன்றும் பண்ண முடியாமல் வந்துட்டா வீட்டுக்கு. ஆடமை காட்டுறாங்க. கெட்டி யூஸ் பண்ணிட்டு இருந்த பங்களாவோட ஸ்பேர் கீயை எடுத்து பார்க்குறான். அப்புறம் அமைதியாக வச்சிடறான். அந்த டைம் கரெக்டாக அவனுக்கு ஒரு கால் வருது. அது வேறு ஒன்றும் இல்லை, அவன் ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பான். அதோட ரிசல்ட் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்திருப்பான் செலக்ட் ஆகிடுவோன்ட்டு. ஆனால் செலக்ட் ஆகலைன்னு சொல்லிடுறாங்க. அதில் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அடுத்த சீன்லேயே லெனர்ட் வீட்டில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நேராக அட்டிக் தான் போகிறான். ட்ரங்க்
பெட்டியை ஓப்பன் பண்ணி இருக்கிற மணி எல்லாம் எடுத்து எண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த டைமு கீழே ஏதோ கிளாஸ் உடையிற சத்தம் கேட்குது. பயந்து போய் எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டுட்டு கீழே வந்து பார்க்குறான். பார்த்தா பேக் டோரோட கிளாஸை உடச்சி டோரை ஓப்பன் பண்ணி யாரோ வந்திருக்காங்க. யாருன்னு தெரியாமல் மெதுவாக பார்த்துக்கிட்டே போகிறான். பின்னாடி ஒருத்தன் வந்து தலையிலேயே அடித்து அவனை மயக்கப்பட வைக்கிறான். இப்போ கட் பண்ணி அடுத்த சீனில் ஃபோன் ரிங் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. இவன் இப்போ தான் மயக்கத்துலேருந்து எழுந்துக்கிறான். பார்த்தா கெட்டி தான் கால் பண்ணியிருக்கா. இவன் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு வரா. வந்து ரொம்ப திட்டுன்னு திட்டுறா. உன்கிட்ட என்ன சொன்னேன், கேர்ஃபுல்லாக இருந்தேன்னு சொன்னேன், எனக்கு ப்ராமிஸ் பண்ணி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன்னொன்னே, நான் மட்டும் இங்கே வரலன்னா இந்த காசே இருந்திருக்காது அப்படின்னோடனே, சரி இது யாராக இருக்கும் அப்படின்னதுக்கு, மேபி இங்கே ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்களா இருந்திருக்கலாம், இல்லைனா இவர் இறந்ததை தெரிஞ்சு ஏதாச்சும் இருக்குமா வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு திருடனும் வந்து பார்த்துருக்கலாம் அப்படின்னோடனே, சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு அடுத்த சீன்லேயே இவங்க 2 பேர் பேங்க்கில் இருக்கிற மாதிரியும் லாக்கரில் அந்த அமௌண்ட் எல்லாம் வச்சுட்ருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. இவங்க பேங்க்கு போயிட்டு ரிட்டன் போகிறத அந்த ஒருத்தர் வந்திருப்பான்ல ரியல் எஸ்டேட் ஏஜென்சின்ட்டு, அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். இவங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறான். அவன் தான் இத்தனை நாளாக இவங்களை ஃபாலோ பண்ணது போல். நெக்ஸ்ட் டே மார்னிங் கெட்டிக்கு அந்த லேடி போலீஸ் கிட்ட இருந்து ஒரு வாய்ஸ் மெயில் வந்திருக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி ஏதோ விஷயமா பேசணுன்ட்டு 2 பேரும் அதை கேட்டுட்டு மாறி மாறி ஃபேஸை பார்த்துக்கிறாங்க. சரி ஓகேன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. இவங்க வந்ததை பார்த்தோன்னே அந்த லேடி உள்ளே கூப்பிட்டுட்டு பேசுகிறாங்க. இந்த மாதிரி அவர் வில் எழுதியிருக்காரான்னு கேட்டதுக்கு, அவங்களுக்கு ஃபேமிலின்னு எதுவும் இல்லைங்க மேடம், அதனால வில் எழுதிருப்பாருன்றது எனக்கு டவுட் தான் அப்படின்னோடனே அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆடம் இருந்துட்டு ஏன் இதெல்லாம் கேட்குறீங்கன்னு எதுக்கு, இல்லை ஃபேமிலியும் இல்லை வில்லும் இல்லை அப்படின்னா இந்த ஃபினரல் காஸ்ட்லாம் வந்து யார் எடுத்துப்பா, நீங்கள் வேற வந்து அவர் எரிக்கணும் ஆசைப்பட்டாருன்னு சொல்கிறீங்க அப்படின்னதுக்கு, நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படின்றாங்க. அவங்க சிரிச்சுட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் சீன் ஃபினரல்லாம் முடிஞ்சு 2 பேர் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ கெட்டி சொல்கிறா, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது, பேசாமல் அந்த காசை எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாமான்றா. இங்கே பாரு ஃபினரல் வீட்டில் இருக்கிறப்ப இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத, அமைதியாக இருன்றான். அப்போ ஒரு லேடி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க, நான் லெனடோட லாயர்ன்ட்டு. இவங்களுக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நான் உங்களை பார்த்ததே இல்லைன்னு. சரி வாங்கன்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போயிட்டு உட்காந்து பேசுகிறாங்க. லெனட் எனக்கு ஒரு நாள் கால் பண்ணார். திடீர்னு என்னை வர சொல்லி வில் எழுதணும்னு சொன்னார். ஆனால் வரது ஈவினிங்கில் தான் வரணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் எப்போவுமே ஈவினிங்கில் தான் வருவேன் அப்படின்னதுக்கு, எதுக்கு இதெல்லாம் பண்ணார் அப்படின்னதுக்கு, இந்தாங்க இந்த டாக்குமெண்ட் படிங்கன்னு கொடுக்குறாங்க. என்னது இதுன்னு கேட்டதுக்கு, ஒன்றும் இல்லை இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே உங்கள் பேரில் மாற்றிருக்கார் அவர், அதனால தான் அப்படின்னோடனே ஷாக் ஆகிடுச்சு அவளுக்கு. அதெல்லாம் படித்து பார்த்துட்டு, உண்மையாக சொல்கிறீங்க, நிஜமாவா, என்னால் நம்பவே முடியல, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி இப்போ நாங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகி கேட்குறோம். ஒன்றும் இல்லை, உங்கள் லாயர்கிட்ட இதை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்கன்னதுக்கு, எங்களுக்கு லாயர் அப்படி யாரும் இல்லை அப்படின்னதுக்கு, சரி லெனடோட ஆசை உங்ககிட்ட இந்த ப்ராப்பர்ட்டிலாம் ஸ்மூத்தாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கணுன்ட்டு, நானே பண்ணுறேன் அப்படின்றா. தேங்க்ஸ் சொல்லிவிட்டு ஆடம் உடனே கேட்குறான், இப்போவே நாங்கள் இங்கே ஷிஃப்ட் ஆகலாமா அப்படின்ட்டு. ஆகலாம் அப்படின்றா. அவ்வளோதான், 2 பேரும் செம்ம ஹாப்பி ஆகிட்டு உடனே நம்ம வெக்கேஷன் போகலாம், கார் வாங்கலாம், எல்லா பில்ஸும் பே பண்ணலாம், அது இதுன்னு வந்து ஆடம் பேச ஆரம்பிக்கிறான். கேட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி நீ MBA முடிச்சுட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணு. இந்த மாதிரி நம்ம வந்து திடீர்னு மணி வந்து செலவு பண்ணோன்னா எல்லாருக்கும் டவுட் வந்துடும், எங்கேருந்து இவ்வளோ மணி வந்ததுன்ட்டு. நீ ஜாப் போயிட்டு இருந்தீங்கன்னா இந்த டவுட் எல்லாம் வராது, அதனால மெதுவாக எல்லாம் பண்ணலாம் அப்படின்னதுக்கு, சரி ஓகே அப்படியே பண்ணலாம் அப்படின்றோம். 2 பேரும் வீடு ஷிஃப்ட் பண்ண பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஆடம்க்கு ஒரு கால் வருது. அடுத்த சீனில் அவன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கான். ஃப்ரண்ட் டெஸ்கில் என்னை பழைய கேஸ் பற்றி விசாரிக்க வர சொல்லியிருந்தாங்க அப்படின்னோடனே அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு, அப்படி யாரும் உங்களுக்கு இங்கேருந்து கால் பண்ணலையேன்னதுக்கு, இல்லை பேர்லாம் சொல்லலை, ஃப்ரண்ட் டெஸ்கில் வந்து கேட்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அந்த லேடி டிடெக்டிவ் அந்த பக்கம் வராங்க. இவனை பார்த்துட்டு, ஆடம் என்ன இந்த பக்கம்னு கேட்டதுக்கு, இல்லை அந்த பழைய ரெஸ்டாரண்ட் ராபரி கேஸ் இருக்குல்ல, அதை பற்றி பேசுகிறதுக்கு வர சொல்லி கால் வந்தது அப்படின்னோடனே, உங்களுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறாங்க. நான் அங்கே தான் இருந்தேன் அந்த டைம், என்னோட ஒய்ஃப் அங்கே பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தா, அந்த திருடனை பிடிச்சதே நான் தான் அப்படின்னு சொன்னேனே. ஓ அப்படியா அப்படின்ட்டு, யார் கால் பண்ணியிருப்பான்னு இவன் திரும்ப கேட்குறான். அப்போ அந்த டிடெக்டிவ் இருந்துட்டு, இங்கேருந்து கால் வந்திருக்க வாய்ப்பு இல்லை, யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு தோணுது அப்படின்றான். இப்போ நெக்ஸ்ட் சீனில் கேட்டி பங்களாவில் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா அவள் எடுத்துகிட்டு அந்த திங்ஸை. அப்போ வெளியே ஏதோ சத்தம் கேட்குது. போய் பார்க்குறா, கார்டனில் அந்த ரியல் எஸ்டேட்காரன் நின்றுட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறான். இவன் திரும்பி பார்த்துட்டு, ஓ சாரி திரும்ப இங்கே வந்ததுக்கு, என் கிளையண்ட் உண்மையாகவே இந்த ப்ராப்பர்ட்டி மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னு சொன்ன உடனே, சாரி எத்தனை டைம் சொல்கிறது, இந்த வீடு சேல்ஸ்க்கு இல்லை அப்படின்னு வெளியே போக சொல்கிறான். அவன் வேறு மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ணுறான். நான் பல வருஷமாக இந்த ப்ராப்பர்ட்டி மேலே கண்ணாக இருக்கேன், ஓனர் செத்துட்டாரு, இப்போ நீ இந்த வீட்டுக்கு வந்தால் நான் சும்மா இருப்பேனா? அதை கேட்ட உடனே, இப்போ நீங்கள் வெளியே போகிறீங்களா இல்லையா, லெனட் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனராக இருந்தவர் தான். அவர் இறந்த பிறகு இந்த ப்ராப்பர்ட்டி என் மேலே எழுதி வச்சுட்டாரு. இப்போ நான் தான் இந்த இதுக்கு ஓனர். உங்களுக்கு ஏதாச்சும் பேசணுன்னா என் லாயர்கிட்ட பேசுங்க, இல்லைனா இடத்த காலி பண்ணுங்க, இப்போ நான் போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன் அப்படின்னோடனே அவன் நான் திரும்ப வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான்.
நைட்டு நடந்ததெல்லாம் ஆடம் கிட்ட கேட்டி சொல்லிட்டு இருக்கா. எனக்கு என்னவோ பயமா இருக்கு. இந்த ரியல் எஸ்டேட்காரன் ரொம்ப ட்ரபிள் குடுத்துட்டே இருக்கான். லாயர் கிட்ட பேசலாமா? அதெல்லாம் தேவையில்ல. இவன் ஏதோ கமிஷனுக்காக அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான் போல. இத பத்திலாம் நெனச்சு நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு ஆடம் கன்வின்ஸ் பண்றான். சரி ஓகே நான் போய் குளிக்க போறேன் அப்படின்னு பாத்ரூம்குள்ள போய் பார்க்குறப்போ ஒரு காஸ்ட்லி வாட்ச் இருக்கு. அத எடுத்துட்டு வந்து இது எப்படி இங்க வந்தது அப்படின்னு கேட்குறா கேட்டி. அது பழைய வாட்ச் ஒர்க் ஆகல. அதனால புதுசா வாங்குனேன் அப்படின்றா. ஓ! பார்க்க காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னதுக்கு, இல்ல அது டூப்ளிகேட் தான் அப்படின்னு சொல்றான். நல்லா சமாளிக்கிற அப்படின்னு உள்ள போயிடுறான். இப்ப நெக்ஸ்ட் சீன்ல அந்த லேடி டிடெக்டிவ் கொலை நடந்த அந்த ரெஸ்டாரண்ட்க்கு போய் பார்த்துட்டு நேரா கேட்டியோட பழைய வீட்டுக்கு வரா. அப்ப கேட்டி அங்க மிச்சம் இருக்கிற திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கா. அத பார்த்துட்டு, "ஹே என்னாச்சு? எங்க மூவ் பண்றீங்க?" அப்படின்னு கேட்டதுக்கு, "நாங்க ஆக்சுவலா நியூ பிளேஸ்க்கு மூவ் பண்றோம். அது வேற ஒண்ணும் இல்ல. லெனர்டோட பிளேஸ் தான். அவரு வில்ல அந்த ப்ராப்பர்ட்டிய மேல எழுதி வச்சுட்டாரு." அப்படின்னோனே, வாவ்! கங்ராட்ஸ். அது நல்ல ஹவுஸா. ஆனா லாஸ்ட் டைம் கேட்டப்போ வில்லலாம் எதுவும் இல்ல அப்படின்னீங்க அப்படின்னதுக்கு, எனக்கும் தெரியாது. ஃபினரல் அப்ப அவங்க லாயர் சொல்லி தான் எனக்கே தெரியும் அப்படின்றா. சரி எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்டதுக்கு, உங்க ஹஸ்பண்ட தான் பார்க்க வந்தேன். அவர் இல்லையா அப்படின்னதுக்கு, அவ இங்க இல்லன்னோனே, சரி உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்கணும். இதுக்கு முன்னாடி நீங்க ரெஸ்டாரண்ட்ல வொர்க் பண்ணிட்டு இருந்தப்போ, உங்க ஹஸ்பண்ட் டெய்லி வந்து பிக்கப் பண்ணுவாங்களா? இல்ல அன்னைக்கு நைட் மட்டும் வந்தாரா? அப்படின்னதுக்கு, எப்பவாச்சும் வருவான் பிக்கப் பண்ண. ஆனா, அன்னைக்கு வந்து நானே பிக்கப் பண்றேன் நைட்டுன்னு சொன்னா. ஆனா, கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துட்டான். வந்துட்டு அங்க உட்காந்து படிச்சுட்டு இருந்தான்னோனே, "ஓ! அப்படியான்றாங்க." ஆமா, எதுக்கு இதெல்லாம் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க? நேத்தும் அவருக்கு கால் வந்துச்சு. இத பத்தி பேசணும்னு வர சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்துன்னோனே, எங்க ஸ்டேஷன்ல இருந்து அப்படி யாரும் கால் பண்ணலையாம் அப்படின்னதுக்கு, "அப்படியா? கால் வந்தப்ப நானும் அங்க தான் இருந்தேன்" அப்படின்னாங்க. "அதெல்லாம் தெரியல. வேற யாரோ பண்ணியிருக்காங்க போல. யாருன்னு தெரியல. ஆனா எங்க இதுலருந்து வரல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இப்போ இதையே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல கேட்டி நியூ பிளேஸ்க்கு கார்ல வந்து இறங்குறா. டிராப் பண்ண வந்தது அந்த லாயர் தான். இதை ஆடம் உள்ள இருந்து பார்த்துட்டு இருக்கான். கேட்டி உள்ள வந்தோடனே, ஏன் அவங்க இப்ப இங்க வந்தாங்கன்னு கேட்குறோம். நான் தான் வர சொன்னேன். எதுக்கு? நம்ம என்ன பேசிக்கிட்டோம்? அவங்கள மீட் பண்ணி ஏதோ சொல்ல வேண்டாம் தானே. நம்மன்னு சொல்லாத. நீன்னு சொல்லு. எப்பவும் போல நீ தான் டிசைட் பண்ண. ஏன் கேட்டி இப்படிலாம் பேசிட்டு இருக்க? ஆமா, நீ ஏன் என்கிட்ட சொல்லல? போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வந்ததே, அது வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்தது இல்ல அப்படின்ட்டு உடனே, உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறோம். டிடெக்டிவ் வந்திருந்தாங்க. அவங்க தான் சொன்னாங்க. அது மட்டும் இல்ல அவங்க அவங்க நெறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. இங்க என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல அப்படின்னா. அதுக்கு அவன், எனக்கு மட்டும் எப்படி தெரியும் யார் இதெல்லாம் பண்றான்ட்டு? அது மட்டும் இல்ல, நான் எங்கெல்லாம் போறேனோ யாரோ என்ன ஃபாலோ பண்றாங்க. இன்னைக்கும் நான் சும்மா சுத்திட்டு இருந்தேன். ஒரு கார் நான் போற இடத்துக்குலாம் வந்தது. எனக்கு என்னவோ அந்த ரியல் எஸ்டேட் காரன் தான் இதெல்லாம் பண்றான்னு தோணுது. அவனுக்கு இந்த வீட்ல இருக்கிற மணி பத்தி ஏதோ தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு கேட்டதும் கேட்டி புலம்ப ஆரம்பிச்சிட்டா. இதுக்கு தான் நான் உன்னை ஃபர்ஸ்ட்லேருந்தே சொன்னேன். வார்ன் பண்ணிட்டே இருந்தேன். ஜாக்கிரதையா இருன்ட்டு அப்படின்றா. இது ஒரு பக்கம் நடக்க, இன்னொரு பக்கம் அந்த டிடெக்டிவ் யாருக்கோ கால் பண்ணி லெனனோட அக்கௌண்ட்லேருந்து லாஸ்ட் 4-5 மந்த்ஸாக ஆடம் அண்ட் கேட்டின்ற பேரில் வந்து ஏதாச்சும் செக் வித்ட்ரா ஆயிருக்கா அப்படிலாம் வந்து விசாரிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கேட்டி ஒர்க் பண்ண அந்த கேர்டேக்கர் ஏஜென்சிக்கு போயிட்டு அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. ஜஸ்ட் 4 மந்த்ஸ் தான் கேர்டேக்கராக ஒர்க் பண்ணியிருக்கா. அதுக்கு அவள் பேரில் ப்ராப்பர்ட்டியே லெனட் எழுதி வச்சிட்டாரா? ஒரு வியர்டா இல்லை அப்படின்னதுக்கு, ஆமாம் எனக்கும் அப்படி தான் தோணுதுக்கு மேடம்ன்றா. அவங்க ஹஸ்பண்ட் பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டதுக்கு, அவங்க ஹஸ்பண்ட் பற்றிலாம் எனக்கு எதுவும் தெரியாது. அப்போ நீங்கள் அவங்கள அனுப்பலையா அப்படின்னதுக்கு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒரே இடத்துல ஒர்க் பண்ணக்கூடாதுன்றது வந்து எங்கள் கம்பெனியோட பாலிசி. அதனால நாங்கள் அனுப்பலை அப்படின்னோடனே, அப்போ இவ ரூல்ஸை பிரேக் பண்ணியிருக்கா. சரி ஓகே. அவளுக்கு ரீசெண்டாக அவர் ஏதாச்சும் ஹைக் கொடுத்ததா ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த செக்கை எடுத்து இவகிட்ட காட்டுறா. இவர் இதை வாங்கி பார்த்துட்டு $7,000 அட கடவுளே, அந்த வயசானவர்கிட்ட இவ காசெல்லாம் வாங்கியிருக்காளான்னு ஷாக் ஆகுறான். இப்போ மறுபடியும் கேட்டியை கட்டுறாங்க. அவள் ஏதோ தேடிட்டு இருக்கா. ஆடம் என்னன்னு கேட்டதுக்கு, இந்த மணி இங்கே இருக்குன்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும். அது சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் டாக்குமெண்ட் இருக்கா அப்படின்னு தேடிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, லாயர் ஒன்று சொன்னாங்க, இந்த வீட்டில் ஏதாச்சும் கிடச்சி நம்ம மறைச்சு வச்சோம் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டியை நம்மளை விட்டு போக வாய்ப்பு இருக்குன்ட்டு. இப்போ என்ன சொல்ல வர? இப்போ கிடச்ச மணியை எடுத்துகிட்டு போய் கொடுத்துடணுன்றியா? கொடுத்துட்டு என்னால் பழைய வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்க முடியாதுன்னு கோவமாக ஆடம் சொல்லிட்டு போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்டி ஆடமை தேடிட்டு போகிறா. பின்னாடி போனால் ஒரு ஷெட் இருக்குது. அந்த ஷெட்டுக்குள்ளே போய் பார்க்குறா. மேலே ஒரு ஸ்டெப்ஸ் போகுது. அங்கே மேலே ஏறி பார்த்தா பெட்டும் கபோர்டும் ஒரு பழைய நிலமையில இருக்கு. கபோர்டுக்கு பின்னாடி ஏதோ வித்தியாசமா இருக்கு. அதை போய் மூவ் பண்ணா ஒரு ரூமே உள்ள இருக்கு. இவளும் உள்ள போய் பார்க்கறா. கீழே செக்கா கிடக்குது. அதை எடுத்து பார்த்தா ஈதன்ற பேர்ல எழுதியிருக்கு. ஆனா அது வித்ட்ராவே பண்ணலாம் தான் எந்த அமௌண்ட்டுமே. அதுக்கப்புறமா சுத்தி முத்தி பார்க்கறா. மேல ஒரு பேக் தெரியுது. அதை பிடிச்சி இழுக்கிறா. அது கீழே விழுந்த உடனே ஒரு டெட் பாடியோட கை தொங்க ஆரம்பிக்குது.
நெக்ஸ்ட் சீன்ல ஆடமும் கேட்டியும் வீட்டு ஸ்டெப்ஸ்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஆடம் கிட்ட பார்த்த எல்லாத்தையும் கேட்டி சொல்லிட்டு, அது யாருன்னு எனக்கு தெரியும். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, ஈட்டன் ஒரு கார்ட்னர் ஹையர் பண்ணாரு. அவன் கொஞ்ச நாள் வந்தான். அதுக்கப்புறம் எங்க போனானே தெரியலன்னு சொன்னாருன்ட்டு. அவன் தான் அங்க டெட் பாடியா இருக்கான். லெனடுக்கே தெரியாம இருந்திருக்கு பாரேன். அங்க எப்படி அவன் செத்து போயிருப்பான்னு தெரியல அப்படின்னு சொன்னதுக்கும், அவனை யாரும் ஷூட் பண்ணி சாவடிச்சிருக்காங்கன்னு ஆடம் சொல்றான். நீ பாத்தியா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமா நான் பார்த்தேன். இது பாரு அப்படின்னு சொல்லிட்டு டைமண்ட்ஸ் அவ கையில கொடுத்துட்டு, அந்த பேக் விழுந்ததுல அதுக்கு பக்கத்துல இந்த டைமண்ட்ஸ்லாம் கொட்டி இருந்தது. யாரோ இந்த டைமண்ட்ஸ்க்காக தான் அவனை கொன்னிருப்பாங்கன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்றான். இதை பேசிட்டே இருக்கிறப்போ யாரோ ஃபோர்ஸா கதவு தட்டுறாங்க. பயந்து போய் இவ கையில இருக்கிற டைமண்ட்ஸை கீழே போட்டுடுறா. உடனே ஆடம் அதை பொறுக்க ஆரம்பிக்கிறான். இவ போய் நான் டோர் ஓப்பன் பண்றேன்னு போறா. அவன் கொஞ்சம் பொறுக்கிட்டு மிச்சத்தை அப்படியே விட்டுட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த கேர்டேக்கர் ஏஜென்சி இருக்கான்ல, அவன் தான் வந்திருக்கான். அந்த ஏஜென்ட் வந்துட்டு இவளை பிடிச்சி கத்துன்னு கத்துறான். உனக்கு அசிங்கமா இல்லை, ஒரு வயசானவரை ஏமாத்தி காசை வாங்கி வச்சிருக்க. எனக்கு அப்பவே உன் மேலே ஒரு டவுட் இருந்தது, இது இப்போ நிஜமாயிடுச்சு. உன்னால மட்டும் என் கம்பெனிக்கு ஏதாச்சும் கெட்ட பேர் வரட்டும், உன்னை சும்மா விட மாட்டேன். இரு போலீஸோட வரேன், உங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னுலாம் பார்க்குறேன் அப்படின்னு கத்துறான். இவர் இருந்துட்டு இப்போ என்னால் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க முடியாது, எதுவாக இருந்தாலும் அப்புறம் வந்து பேசுங்க அப்படின்னு அவரை வெளியே விட்டு டோரை க்ளோஸ் பண்ணுறான். உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கத்திட்டு அவனும் போயிடுறான். இப்போ கேட்டி டைனிங் டேபிள் மேலே உட்காந்துட்டு இருக்கிறப்போ அந்த டேபிள் மேலே லெனடுக்கு டெய்லி கொடுக்குற மாத்திரை டப்பாலாம் பார்க்குறா. அதை எடுத்து டஸ்ட்பினில் போகலான்னு போகிறப்போ ஒரு டப்பா மட்டும் எம்டியாக இருக்கிறத பார்த்துட்டு யோசிக்கிறா. எப்பவுமே டப்பா எல்லாமே ஃபுல்லாக தானே இருக்கும், இதையே எம்டியாக இருக்குன்ட்டு. கரெக்டாக அந்த டைம் ஆடம் கூப்பிட்றான். சரி இவ்வளோ அப்படியே போட்டுட்டு போயிடுறா. போயிட்டு பார்த்தா அவன் நியூ மொபைல் சிம்மெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான் ப்ரைவசிக்காகன்ட்டு. இதெல்லாம் பார்த்துட்டு கேட்டி, எனக்கு இந்த டெட் பாடி டைமண்ட்ஸு இதெல்லாம் பார்த்தா எனக்கு ஏதோ தப்பாக தோணுது. பேசாமல் நம்ம இதெல்லாம் அவங்க போலீஸ்கிட்ட கொடுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணால் என்ன அப்படின்றோம். இங்கே பாரு, திரும்ப திரும்ப இதையே சொல்லாத. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், காசு இல்லாத வாழ்க்கையினால மறுபடியும் வாழ முடியாதுன்ட்டு. உனக்கு என்ன, டெட் பாடி தானே ப்ராப்ளம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் சீன்லேயே டெட் பாடியை கார் பின்னாடி போட்டுட்டு எங்கேயோ போகிறான். போயிட்டு வந்துட்டு ஈத்தனோட செக்ஸ் எல்லாம் நெருப்பில் போட்டு எரிச்சிட்டு இருக்கான், எந்த எவிடன்ஸும் கிடைக்கக்கூடாதுன்ட்டு. நைட்டு கேட்டி தூங்கிட்டு இருக்கிறப்போ ஏதோ சத்தம் கேட்டு எழுந்து பார்க்குறா. பார்த்தா ஆடம் கன்னோட டோர் கிட்ட நிற்கிறான். வெளியே எட்டி பார்த்துட்டு இருக்கான். இவ எழுந்து பயந்து போய் என்னன்னு கேட்டா, யாரோ வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்றான். சரி உன் கையில் இப்போ எப்படி கண் வந்தது, பேசாமல் 911க்கு கால் பண்ணலாம், ஏதோ தப்பாக இருக்குன்றா. இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறப்பவே அந்த ஹாலு மேலே ஸ்டெப்ஸ் மேலே ஏறி வந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. கிட்ட வர சத்தம் கேட்குது. இவன் டக்குன்னு ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் கண்ணை காட்டுறான். அந்த ஆளு பயந்து போயிட்டு தடுக்கி அந்த ஸ்டெப்ஸில் விழுந்து கீழே உருண்டு போய் கீழே விழுந்து தலையில் அடிபட்டு அந்த ஸ்பாட்லேயே அவுட்டு. யாருன்னு பார்த்தா கடைசியில் அந்த கேர்டேக்கர் ஏஜென்ட் வந்தான்ல, அவன்தான். இப்போ போலீஸ்லாம் வந்துருச்சு. வந்து இவளை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லேடி டிடெக்டிவும் அங்கே தான் இருக்காங்க. கேட்டி போலீஸ்கிட்ட இது பியூர் ஆக்சிடென்ட் தான் சொல்லிட்டு இருக்கா. தெரியுது செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக பண்ணியிருக்கீங்கன்ட்டு. சரி அது இருக்கட்டும், அவர் எப்படி உள்ளே வந்தார் அதுவும் அந்த நேரத்தில்னு கேட்டதுக்கு எனக்கு தெரியலன்றா. இப்போது அந்த டிடெக்டிவ் பக்கத்தில் வந்துட்டு, எனக்கு தெரியும் கேட்டி, இதுக்கெல்லாம் ரீசன் நீ இல்லை அப்படின்ட்டு, தைரியமாக சொல்லு அப்படின்றாங்க. நான் என்ன சொல்லணும் எனக்கு புரியலன்னு கேட்குறா. நீங்கள் ஒர்க் பண்ண வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. ஆடம் ஜாயின் பண்ணதுலேருந்து தான் நடக்கிறதே சரியில்லை. அவர் உனக்கு $7,000 செக் கொடுத்துருக்காரு, அது எனக்கு தெரியும். அது லோனாவோ இல்லை கிஃப்டாக கூட இருக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ப்ராப்பர்ட்டியே எழுதி கொடுத்துருக்காரு, அதுவும் அவர் சாகிற வரைக்கும் அதை பற்றி வெளியே வரல. அவரை எரிச்ச பிறகு தான் அந்த வில் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வெளியே வந்திருக்கு. நீ அவரோட லாஸ்ட் விஷன் சொன்னதுனால தான் பாடி எரிக்க வேற செஞ்சோம் நாங்கள். இப்போது ஆட்டாப்சி பண்ண பாடியுமே இல்லை அப்படின்லாம் சொல்கிறது கேட்டோன்னே கேட்டிக்கு கோவம் வந்து, நான் எப்போவுமே இல்லைன்னா ஹர்ட் பண்ணணும்னு நினச்சதே இல்லைன்னு கத்துறா. நீ பண்ணியிருப்பேன்னு நான் சொல்லலை கேட்டி அப்படின்றாங்க. அப்போ வேறு யாருன்னதுக்கு, ஆடம் எப்போவாவது உனக்கு ரே கேஸ்கின் யாராச்சும் பற்றி சொல்லியிருக்கானா அப்படின்னதுக்கு, பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குன்றான். அவன் வேறு யாரும் இல்லை, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ராபரி பண்ண வந்தால அவன் தான். அது மட்டும் இல்லை, அவன் தான் ஆடம் முன்னாடி கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தான்ல ஒரு ஸ்கூல், அதில் ஜானிட்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்கான்னு சொன்னோடனே உங்களுக்கு ஷாக் ஆகுது. இங்கே பாரு, நீ ஆடமை ஃபுல்லாக நம்பாத, எப்போ வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம், ஏதாச்சும் தெரிஞ்சா என்கிட்ட சொல்லு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறப்பவே ஆடம் வரான். வந்து கேட்டி உன்னை என்கொயரிக்கு உள்ளே கூப்பிட்றாங்கன்னு சொல்கிறான். அவளும் உள்ளே போயிடுறான். நெக்ஸ்ட் டே கேட்டி யாருக்கும் சொல்லாமல் அந்த லாயரை மீட் பண்ண அவங்க ஆஃபீஸ்க்கு போகிறா. நடந்த எல்லாத்தையும் சொல்கிறா. நீ என்ன நினைக்கிற, இதுக்கும் ஆடம்க்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கும்னு நினைக்கிறியான்னு லாயர் கேட்டதுக்கு எனக்கு தெரியலன்றா. இங்கே பாரு, டிடெக்டிவ்க்கு டவுட் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக இந்நேரம் ஹவுஸை ஃபுல்லாக சர்ச் பண்ண வாரண்ட் வாங்க ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. என்கிட்ட நீங்கள் 2 பேரும் ஏதாச்சும் மறைக்கிறீங்களா சொல்லு அப்படின்னதுக்கு, இவ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி நான் சொல்கிறேன், எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கள் ஆடம்க்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்ட்டு அப்படின்னோடனே, சரி கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன் ப்ராமிஸ் அப்படின்றா. அடுத்த சீனில் பேங்க்கில் கூட்டிகிட்டு போய் காட்டுறா. லாக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த லாக்கரே காலியாக இருக்குது. கேட்டிக்கு செம்ம ஷாக்கு.
அப்போ மணியெல்லாம் ஆடம் கொண்டு போயிட்டானா அப்படின்றா. என்னது மணியா அப்படின்னதுக்கு, ஆமாம் 1 lakh மணி இருந்துச்சு, அது மட்டும் இல்லை டைமண்ட்ஸும் கிடச்சிதுன்னு. டைமண்ட்ஸுமா? அப்போ எல்லாமே ஆடம் கிட்ட தான் இருக்கான்னு கேட்டதுக்கு, ஆமாம் அப்படின்றா. நீ உடனே போய் ஆடமை ஸ்டாப் பண்ணணும். எதுக்குன்னு கேட்குறா. உனக்கு அவன் மேலே ஏதோ டவுட் இருக்குன்னு அவன் நினைக்கிறான். அதனால் உன்னை மட்டும் போலீஸில் மாட்டி விட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவன் ஓடணும்னு நினைக்கிறான். இப்போவே போய் அவன் வீட்டில் இருக்கானான்னு பாரு, இல்லை எங்கே போயிருக்கான்னு சர்ச் பண்ணு, வீட்டில் இருந்தால் எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு போகிறா. நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்குறான். நான் போய் டிடெக்டிவ் சர்ச் பண்ணாமல் இருக்க, ஸ்டாப் பண்ண முடியுமா அப்படின்னு போய் பார்க்குறேன்னு போயிடுறான். இன்னொரு பக்கம் லேடி டிடெக்டிவ்க்கு ஒரு டிடெக்டிவ் கிட்ட இருந்து கால் வருது, ஒரு பிளேஸ்க்கு வர சொல்லி. இவங்கள போய் பார்த்து என்னன்னு கேட்குறாங்க. இங்கே ஒரு டெட் பாடி டஸ்ட்பினில் கிடச்சிது, அது யாருன்னு தெரியல, ஆனால் அது கூட ஒரு பேக் பேக் இருந்தது, அதுக்குள்ளே ஒரு லாண்ட்ரி ரெசிப்ட் கிடச்சிது, அந்த ரெசிப்டில் இருக்கிற அட்ரஸும் நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுற கேஸோட அட்ரஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னு கேட்டதுக்கு லெனடோட அட்ரஸ் அப்படின்றாங்க. அந்த லூஸு போய் பாடியை டிஸ்போஸ் பண்ணுறேன்ட்டு செக் பண்ணாமல் பேக்கையும் சேர்த்து போட்டு வந்திருக்கோம். இப்போ கேட்டி வீட்டுக்கு வரா. ரூமில் வந்து பார்த்தா அந்த பெட்டு ஃபுல்லாக மணியை போட்டு வச்சுருக்கான். அதை பார்த்துட்டே இருக்கிறப்போ ஆடம், ஏய் எங்கே போனேன், காலையிலேருந்து உனக்கு எத்தனை வாட்டி கால் பண்ணுறது, ஏன் கால் கூட அட்டன் பண்ணலன்னதுக்கு இவள் பயந்து போய் நான் பேங்க்குக்கு தான் போனேன், நீ ஏன் காசெல்லாம் கொண்டு வந்தேன்னு கேட்குறா. அதை பற்றி தான் பேசணுன்னு தான் கால் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டை பற்றி நான் விசாரித்தேன். அவன் வந்து ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டே கிடையாதாமா, அவன் பேர் ஹேடன். அவன் ரீசெண்டாக தான் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகியிருக்கான். அவன் ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் திருடி ஜெயிலுக்கு போனவன். அங்கே திருடினது தான் இந்த டைமண்ட்ஸ். இதோட ஒர்த் $3 million. அது மட்டும் இல்லை, அந்த ஈத்தன் அவனோட பார்ட்னர். ஈத்தனும் இவனும் சேர்ந்து தான் திருடி இருக்காங்க. ஆனால் பேராசைப்பட்டு அவனை கொன்று டைமண்ட் எடுக்கலான்னு இருந்திருக்கான். ஈத்தன் உஷாராகி ஷூட் பண்ண உடனே எஸ்கேப் ஆகி இங்கே வந்து ஒளிஞ்சிருக்கான் டைமண்ட்ஸோட. ஆனால் ப்ளீட் ஆகி இறந்துட்டான். இங்கே தான் டைமண்ட்ஸ் இருக்கணும்ன்ட்டு ஹேடன் வீடை சுற்றி சுற்றி வந்திருக்கான், ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்னு சொல்லிட்டு. அது கேட்டோன்னே இவளுக்கு ஷாக் ஆகிடுது. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, இங்கே பாரு கேட்டி, நம்ம இங்கேருந்து உடனே கிளம்பி ஆகணும், போய் இப்போவே எல்லாத்தையும் பேக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். கேட்டி அந்த லாயர் கால் பண்ணி இந்த வீட்டில் நடக்கிறதுக்கோ ஆடமுக்கோ எந்த சம்மந்தமும் இல்லைன்னு பேசிக்கிட்டே இருக்கா. எவனோ ஒருத்தர் பின்னாடி வந்து நின்று இவ கையில் இருக்கிற மொபைலை பிடுங்கி கன் பாயிண்ட்ல நிற்க வைக்கிறான். பார்த்தா அந்த ஹேடன். டைமண்ட்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்குறான். எனக்கு தெரியாதுன்றா. சரி உன் ஹஸ்பண்டை கூப்பிடுனோடனே ஆடம்னு இவ்வளோ கத்துறா. கரெக்டாக அவனும் கன்னோட வந்து நிற்கிறான். இப்போ ஹேடன் இருந்துட்டு, இது பாரு எனக்கு டைமண்ட்ஸ் கொடுத்துரு, நான் இவளை விட்டுடுறேன்றான். ஆடம் எதுவும் சொல்லாமல் நிற்கிறான். கோவம் வந்து அவனை ஷூட் பண்ணுறான். அதை தடுக்க போன கேட்டியையும் தள்ளி விட்டுறான். 2 பேர் கீழே விழுந்து கிடக்குறாங்க. ஆடம்க்கு என்னாச்சு பார்க்கலான்னு வந்து மெதுவாக கிட்ட போகிறான். அவன் கண்ணை திறந்து டக்குன்னு ஷூட் பண்ணி அவனை ஸ்பாட்லேயே காலி பண்ணிடுறான். இப்போ கேட்டி எழுந்த ஆடம் கிட்ட போகிறா. அவள் இப்போவோ அப்போன்னு விழுந்து கிடக்குறான். அவள் போயிட்டு, ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத தயவு செஞ்சு அப்படின்னு கதறி அழுறா. இங்கே பாரு, டைமண்ட்ஸ் எல்லாம் நான் கார்டனில் தான் வச்சுருக்கேன், நீ ஹாப்பியாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு செத்துடுறான். கேட்டி பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கா. அப்போ கரெக்டாக அந்த லாயர் வரா. அவளை கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு, இங்கே பாரு உன்னோட லாஸுக்கு ரொம்ப சாரி, ஆனால் போலீஸ் வரத்துக்குள்ளே இந்த வீட்டில் எங்கே டைமண்ட்ஸ் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும், புரியுதா அப்படின்னு கேட்குறா. அது கேட்டி இருந்துட்டு, நானே ஆடம் மேலே சந்தேகப்பட்டுட்டேன், அவன் தான் லெனடை வந்து ஓவர் டோஸ் கொடுத்து சாவடிச்சிட்டு போனோம்லாம் நினச்சிட்டேன். கடைசியில் பார்த்தா இந்த ஹேடன் தான் எல்லாத்துக்கும் காரணம். அப்பப்போ சொல்லுவார் லெனடை யாரோ வந்துட்டு போகிற மாதிரி இருக்குன்ட்டு, இவன் தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கா ஸ்மார்ட்டா அப்படின்னோடனே இந்த லாயர் எமோஷன் ஆகி, என்னது இந்த ஹேடன் ஸ்மார்ட்டா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, டைமண்ட்ஸ்க்காக பார்ட்னரை ஷூட் பண்ணணும்னு டிசைட் பண்ணி கரெக்டாக போலீஸ் தேடிட்டு இருக்கிற டைம்க்கே ஈத்தனை ஷூட் பண்ணியிருக்கான். அவன் என்னடானா 3 million வர்த் இருக்கிற டைமண்ட்ஸோட எஸ்கேப் ஆகி போயிட்டான். இவன் 2 years போலீஸ் கிட்ட மாட்டி ஜெயிலில் இருந்துட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு ஏடன் கிட்ட போய் அவன் கையில் இருக்கிற கன்னை எடுக்கிறா. இப்போதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். இதை கேட்டி ஷாக் ஆகிட்டு எழுந்து நின்று, நான் அந்த டைமண்டோட ஒர்த் பற்றி இதற்கும் சொன்னதே இல்லை, உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறா. அதை கேட்டுட்டு அந்த லாயர், ஐயோ வளரிட்டேனா, சரி உண்மையை சொல்கிறேன், நான் இவங்களுக்கு 10 years லாயராக இருக்கேன், நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் பிளான் பண்ணோம். ஆனால் இந்த ஹேடன் டைமண்ட்ஸ்க்கு ஆசைப்பட்டு ஈத்தனை ஷூட் பண்ணிட்டான். இவன் ஜெயிலுக்கு போயிட்டான். அந்த ஈத்தனை தேடி கஷ்டப்பட்டு எங்கே வேலை செய்கிறான்னு கண்டுபிடிச்சி இங்கே வந்தா அவனை ஆளையே காணும். அப்புறம் தான் தெரியுது அவன் செத்துட்டான்ட்டு. இதை கேட்டுட்டு அழுதுட்டு, அப்போ அந்த வில்லும் ஃபேக்கா அப்படின்னு கேட்குறா. அது ஃபேக்காக இருந்தாலும் இப்போ என்ன, லெனடுக்கு எப்படியோ வாரிசுன்னு இல்லை சொத்து போகிறதுக்கு, அவர் உயிரோடு இருந்திருந்தாலும் உனக்கு தான் கொடுத்துருக்க போகிறாரு. அது இல்லை இப்போ முக்கியமான விஷயம், டைமண்ட்ஸ் எங்கே இருக்குது சொல்லு அப்படின்னு கேட்குறா. எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது, ஆடம் தான் வச்சுருந்தான், அப்படியே தெரிஞ்சாலும் நான் உனக்கு சொல்ல மாட்டேன்னு சொல்கிறா. அதை கேட்டு அவள் எடுத்த கண்ணை இவளை நோக்கி பாயிண்ட் பண்ணுறா. அப்போ கரெக்டாக கேட்டி எங்கே இருக்க அப்படின்ற டிடெக்டிவ் வாய்ஸ் கேட்குது. அதை கேட்டதும் கன்னை கேட்டி பின்னாடி வச்சு அவளை மிரட்டி நிற்க வச்சிருக்கா. டிடெக்டிவ் வந்து பார்க்குறாங்க. கேட்டி அமைதியாக நின்றுட்டுருக்கா. அவங்க லாயர், நான் தான் கேட்டியோட லாயர் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதை கேட்டு டிடெக்டிவ், சரி இருக்கட்டும் கொஞ்சம் தள்ளி நிற்கலாமே, எதுக்கு இவ்வளோ ஒட்டி நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு டவுட்டாக கேட்குறாங்க.
அதுக்கப்புறம் ஹேண்ட்ஸை காட்டுங்க 2 பேரும் அப்படின்றாங்க. அவ சமாளிக்கிறா. ஆனா டிடெக்டிவ் கேட்கல. சரி காட்டுறேன் அப்படின்னு ஷூட் பண்ண வரா. அத பார்த்துட்டு கேட்டியோ தள்ளி விடுறா. அந்த டிடெக்டிவ் உஷாராகி அவள ஷூட் பண்ணிடுறாங்க. அவ ஸ்பாட்லயே அவுட்டு. சரி இறந்துட்டாளான்னு செக் பண்றதுக்கு கிட்டயும் வந்து பார்க்குறாங்க. அவ இறந்துட்டா. இப்ப கேட்டிய கட்டிப்பிடிச்சு சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறாங்க. இப்ப திரும்ப 4 மந்த்ஸ் கழிச்சு காட்டுறாங்க. கேட்டிய பார்க்க டிடெக்டிவ் வீட்டுக்கு வராங்க. கேட்டி கார்டனிங் பண்ணிட்டு இருக்கா. பார்த்துட்டு ஹே டிடெக்டிவ் அப்படின்னு எழுந்து போய் ஹக் பண்றா. அந்த டிடெக்டிவ் எப்படி இருக்க அப்படிலாம் கேட்டுட்டு இந்த கேஸ் அஃபிஷியலாக க்ளோஸ் ஆயாச்சு, அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். லாயர் அண்ட் ஹேடன் மட்டும்தான் இதில் குற்றவாளி, ஆடம் மேலே எந்த கிரிமினல் ரெக்கார்டும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு இவ்வளோ சந்தோஷப்பட்டு அப்புறம் வீட்டை பார்த்துக்கிட்டே பல தடவை இந்த வீடை ஃபுல்லாக சர்ச் பண்ணிட்டோம் அந்த டைமண்ட்ஸ்க்காக. ஆனால் எங்கேயுமே அது கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக எனக்கும் தெரியாது, ஆடம் தான் ஒழிச்சு வச்சான், அவனோட அந்த உண்மையும் மறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். ஓகே, உடம்ப பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்டிவும் போயிடுறாங்க. இப்போ அவ பேசிட்டு கார்டனுக்கு தண்ணி ட்ரிப்பரை ஓபன் பண்ணிட்டு போறான். அந்த தண்ணி பட்டு ஒரு மரத்துக்கு கீழே இருக்கிற மண்ணை அடிச்சுட்டு போது உள்ள இருக்கிற டைமண்ட்ஸ் வெளியே வருது. அங்க டைமண்ட்ஸ் இருக்கிறது கேட்டிக்குமே தெரியல. இந்த டைமண்ட்ஸ்க்காக பல உயிர் போனது தான் மிச்சம். இப்போ யாருக்குமே கிடைக்காம மண்ணோட மண்ணா இருக்கிறத காட்டி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.